நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம், நம்ம லாஸ்ட் வர பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நம்ம போட்டில் அடிக்கடி ஏதாவது வேலை இருக்கும், வேலைக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும்னு. ஆஹா, இன்றைக்கி அப்போ தான் காலையில் நம்ம போட்டை பார்த்து ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு நமக்கு போட்டில் வேலை இல்லை, நமக்கு கரெக்டாக செட்டில் தான் வேலை இருந்துச்சு. புது வலை வந்துருந்துச்சு. அந்த புது வலைக்கு கரெக்டாக எல்லாம் மடங்கி கோர்த்து கயிறு கோர்த்து 18-20 வலைக்கு நம்ம மாட்டு பிடிச்சி நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக மச்சம் அதுக்கப்புறம் சாப்பாடும் அவங்களே வாங்கி வந்துடுவாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வேலைக்கு போகும்போது நமக்கு கரெக்டாக டைம் பார்க்க கூட டைம் இருக்காது. அது இல்லாமல் இந்த மாதிரி போட்டு வேலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்தாலே நம்ம சாமானியமாக வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு நைட்டு மிட் நைட் ஆயிரும். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம கரெக்டாக காலையில் கரெக்டாக கிளாஸ் நம்ம போக முடியல. நம்ம மத்தியான வரைக்குமே பாதி வேலையை தான் பார்த்துருந்தோம், பாதி வேலையை தான் வேலை முடிஞ்சிருந்துச்சு. அதனால் நம்ம அடுத்து நம்ம ஜிம்முக்கும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தோம். கரெக்டாக முடியும் நினச்சிட்டே இருந்தோம். கடைசியில் நைட் ஆகிட்டு 10 மணிக்காட்டும் முடியும்னு பார்த்தோம். கடைசி வரைக்கும் முடிஞ்ச மாதிரி தெரியல. ஒரு வழியாக கரெக்டாக ஒரு 11-11:30 மணிக்கு நம்ம முடிஞ்சு நினைக்கேன். 11:30 மணிக்கு நம்ம முடிச்சுட்டு 11:30 மணிக்கு நம்ம வீட்டை பார்த்து வந்திருக்கோம். நம்மளால் இன்றைக்கி தோஜோவுக்கு போக முடியல. தோஜோவில் போய் நம்ம ஜூடோ ட்ரைனிங் எடுக்க முடியல. இன்றைக்கிட்டே ரொம்பவே மோசமாக போச்சுன்னா நம்ம போட்டு வேலை நம்ம போய் ஆகணும், அது நம்ம கடமை. இருந்தாலும் நம்ம இருக்க கமிட்மெண்ட்டு வேறு. இது எப்படியோ கிடைக்கிற டைம் நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணோம். ஓகே, இன்றைக்கி என்ன லெசன் இன்னும் ஒரு படி தாண்டா இருக்குது, விட்டுறாதடா.